அவள் கல்லறை முன் மண்டியிட்டு இருந்தேன். என் வீட்டில் என்னோடு வாழ வேண்டியவள் இன்று ஒரு கல்லுக்குள் உறங்குகிறாள். காதல் தோல்வி கூட ஒரு வகையில் பரவாயில்லை. அவர்கள் எங்கோ இந்த உலகில் நலமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சிறு ஆறுதலாவது மிஞ்சும். ஆனால் நாம் உயிராய் நேசித்த ஒருவர் இந்த உலகத்திலேயே இல்லை என்பதை ஏற்பது தான் நரகம். இனி அவள் கண்களை பார்க்க முடியாது என்பதை என் மனம் ஏற்க மறுக்கிறது. கண்களில் கண்ணீரை தவிர வேறெதுவும் வரவில்லை. அவள் கூந்தலில் சூட வேண்டிய பூக்கள் எல்லாம் இன்று அவள் கல்லறையை அலங்கரிக்கின்றன. அந்த காற்றில் அவள் ஆத்மா வந்து வீட்டுக்கு போ என்று என் கண்ணீரை துடைப்பது போல் உணர்ந்தேன். மெதுவாக எழுந்து என் பைக்கை நோக்கி நடந்தேன். பைக்கில் பின்னால் அவள் அமர்ந்து என்னை இறுக பிடித்து கொண்ட நினைவுகள் என்னை கொல்கின்றன. அவளோடு வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் என் மனதில் படமாக ஓட்டியது. எல்லாம் எப்படி ஆரம்பித்தது? நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். வேலைப்பளு அதிகமானதால் சிஇஓவிடம் ஒரு அசிஸ்டென்ட் கேட்டேன். இன்டர்வியூவில் கலந்து கொள்ள கூட நேரமில்லாமல் வேலையில் மூழ்கியிருந்தேன். அப்போது தான் அந்த குரல் கேட்டது. குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ அம் யுவர் நியூ அசிஸ்டன்ட் சார். நிமிர்ந்து பார்த்தேன். என் கல் மனதையும் கரைக்கும் கண்கள். அந்த ஒரு பார்வையிலேயே எனக்குள் ஏதோ பூத்தது. வாட் இஸ் யோர் நேம்? சாரா செபாஸ்டியன் சார். சாரான்னு கூப்பிடுங்க. நைஸ் நேம். ஐ எம் ராவணா. எனக்கு தெரியும் சார் என்று சிரித்தாள். அவள் தான் முதல் வேலை என்றாள். காலேஜ் முடித்துவிட்டு நேராக வந்திருந்தாள். அவளிடம் இருந்த அந்த இன்னசென்ஸ் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாட்கள் போக நாங்கள் நண்பர்களானோம். நான் அவளை சைட் அடிப்பதும் அவள் வெட்கப்பட்டு சிரிப்பதும் வழக்கமானது. மனம் விட்டு பேச ஆரம்பித்தோம். வேலை விஷயமாக அடிக்கடி வெளியே செல்வோம். ஆனால் ஒரு நாள் கூட என் விரல் நுனி கூட தவறான எண்ணத்தில் அவள் மீது பட்டதில்லை. ஒரு நாள் ரெஸ்டாரண்டில் சாப்பிடும்போது அவள் கேட்டாள், ராவணா, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? நான் என் பழைய காதலை பற்றிச் சொன்னேன். அவள் முஸ்லிம் பெண், மதம் காரணமாக பிரிந்த கதையை கண்கலங்கிச் சொன்னேன். ஜாதி மதம்கிற சாக்கடையால தான் நிறைய உண்மையான காதல் சேராம போகுது என்றேன். அவள் தன் கதையைச் சொன்னாள். சிறுவயதிலேயே அம்மா இறந்துவிட அப்பா இன்னொரு திருமணம் செய்து கொண்டதால் பெண்கள் பள்ளி, கல்லூரி, ஹாஸ்டல் என்றே வளர்ந்ததாகச் சொன்னாள். அன்று தான் புரிந்தது, நாம் இருவருமே அன்புக்காக ஏங்கிய இரண்டு உயிர்கள் என்று. அழகை பார்த்து வர்றது காதல் இல்ல சாரா, ஆத்மாவை பார்த்து வர்றது தான் காதல் என்று நான் சொன்னபோது, இப்படி பேசினா உன்மேல எனக்கே லவ் வந்துடும் ராவணா என்று சிரித்தாள். ஒரு நாள் அவளுக்கு காய்ச்சல் என்று போன் செய்தாள். நான் லீவ் போட்டுவிட்டு அவள் ஹாஸ்டலுக்கு ஓட்டினேன். அவளால் நிற்க கூட முடியவில்லை. தூக்கிக்கொண்டு ஹாஸ்பிடல் சென்றேன். ஊசி என்றால் பயம் அவளுக்கு. என் கண்களை பார்க்கச் சொல்லி தைரியம் கொடுத்தேன். ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்ல ராவணா என்றாள். என் கூட வந்து தங்கு, இன்னொரு பெட்ரூம் சும்மா தான் இருக்கு, நான் நல்லா சமைப்பேன் என்றேன். தயங்கி பின் ஒத்துக்கொண்டாள். அவளை என் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். படுக்க வைக்கும்போது என் தலையை இழுத்து கண்களில் கண்ணீரோடு ஐ லவ் யூ டிஏ என்றாள். அவள் நெற்றியில் முத்தமிட்டு ஐ லவ் யூ தி என்றேன். அதன்பின் எங்கள் காதல் அலுவலகம் முழுக்கத் தெரிந்தது. சின்ன சின்ன சண்டைகள், அளவில்லா காதல் என்று நாட்கள் அழகாக போனது. ஒரு கல்யாணத்திற்கு அவள் மஞ்சள் நிற டிரான்ஸ்பரண்ட் சேலையில் வந்தபோது தான் முதன்முதலில் அவளை முழுமையாக ரசித்தேன். அது ஆசை கலந்த காதல். அனைவரும் அடுத்து உங்க கல்யாணம் தான் என்று வாழ்த்தினார்கள். நாங்கள் திருமணம் செய்ய முடிவு செய்தோம். என் வீட்டில் சம்மதித்தார்கள். அவள் தன் வீட்டை வெறுத்ததால் சொல்ல மறுத்தாள். பத்திரிகை அடிக்க என் அண்ணனை பார்க்க பஸ்ஸில் சென்றேன். திரும்பி வரும்போது அவளுக்கு போன் செய்தேன். கார் ஓட்டிட்டு இருக்கேன்டா என்று சிரித்துக்கொண்டே பேசினாள். திடீரென பெரிய சத்தம். ஐ லவ் யூ டா செல்லம். அது தான் அவள் கடைசியாகச் சொன்ன வார்த்தை. லாரி மோதிய விபத்தில் அவள் இறந்துவிட்டதாக ஹாஸ்பிடலில் இருந்து சொன்னார்கள். இப்போது அவள் கல்லறையில் இருந்து பைக்கில் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். கண்களில் கண்ணீரோடு அவள் நினைவுகளை சுமந்து கொண்டு. எதிரே ஒரு லாரி வேகமாக வந்தது. ஒரு நொடி அதை நோக்கிச் சென்று அவளோடு சேர்ந்துவிடலாமா என்று ஒரு பைத்தியக்கார எண்ணம் தோன்றியது. ஆனால் அந்த நொடியில் அவள் குரல் மீண்டும் கேட்டது போல் இருந்தது. வாழு ராவணா, எனக்காக வாழு. நான் பிரேக்கை அழுத்தி பைக்கை ஓரமாக நிறுத்தினேன். அழுதேன், கதறி அழுதேன். அவள் இல்லாத இந்த உலகம் வெறுமையாக இருக்கலாம்.
ஆனால் அவள் எனக்கு கொடுத்த காதல், எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை இருக்கிறது. அவள் நினைவை நான் சாகடிக்க கூடாது. அவள் கனவு கண்ட நல்ல மனிதனாக நான் வாழ வேண்டும். உண்மை காதல் ஒருபோதும் மரணிப்பதில்லை. அது நினைவுகளாக நமக்குள் வாழும். இதுவும் கடந்து போகும் என்பது போய் இல்லை, ஆனால் கடந்து போகும் வலியோடு வாழக் கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கை. நான் வீட்டை நோக்கி பைக்கை திருப்பினேன்.